நாங்க வரைகிற ஓவியங்கள்லாம் வந்து காலேஜுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வெளியில தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஷோலாம் நடத்துறாங்க. இப்போ தஞ்சாவூர் மியூசியம்ல வந்துட்டு எங்களுக்கு ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க காலேஜ்லேருந்து. நாங்கள் கும்பகோணம் கொட்டையூர் கவின்கலை கல்லூரியில் படிக்கிறோம், 3rd இயர் படிக்கிறோம் நாங்கள். ஸோ வந்து இங்கே பெயிண்டிங், விஷுவல் கம்யூனிகேஷன், ஸ்கல்ப்சர்னு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. நாங்கள் 3 டிபார்ட்மெண்ட்டுமே சேர்ந்து இங்கே ஒர்க் வச்சுருக்கோம். இந்தியன் ஆர்ட், வெஸ்டர்ன் ஆர்ட்னு 2 பிரிவாக அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒர்க் வைப்போம் நாங்கள். ஸோ அதெல்லாமே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க, எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. அதனால ஆர்ட்டும் மக்களும் கொஞ்சம் கம்பைன் ஆகுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயம். அதாவது இப்போ சோஷியலைஸ்டா என்ன ஒர்க் நடக்குதோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எங்களோட தாட் மூலமா வரைஞ்சி வெளியில காட்டுவோம். பெயிண்டிங் ஃபார்மாவோ இல்லை டிஜிட்டல் ஃபார்மாவோ இல்லை ஸ்கல்ப்சர் ஃபார்மாவோ வெளியில சொல்லுவோம். எங்கள் காலேஜ் வந்து அரசு கவின் கலைக்கல்லூரி கும்பகோணம்ல இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் எங்கள் காலேஜ் இருக்கிறது தெரியல. இன்னும் நிறைய மக்கள் வந்து பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எங்கள் காலேஜில் வந்து சேரணும். அதே மாதிரி வந்து பார்க்கணும். எங்கள் ஒர்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் எல்லாருமே வந்து வந்து பார்த்து இதாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஜாப் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ கிராஃபிக் டிசைனர், சினிமா ஃபீல்டில், அப்புறம் இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாலே நாங்கள் தான் அதில் இது பண்ணணும். லோகோ ஓப்பன் பண்ணாலே நாங்கள் தான் அந்த லோகோ ஓப்பன் பண்ணி எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. நாங்கள் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. எங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் படித்து அதுக்கப்புறம் நாங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் எங்கள் மாஸ்டர் சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளே வந்தோம். என்னோடய பேர் துர்கா. நான் பிஎஃப்ஏ ஸ்கல்ப்சர் படிக்கிறேன் கவின்கலை கல்லூரியில் கும்பகோணத்தில். ஸோ நாங்கள் வருஷம் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒர்க்கெலாம் வந்துட்டு கேலரியில் வந்து ஷோ வைப்போம் எங்கள் காலேஜில். ஸோ இந்த லாஸ்ட் டைம் நடக்கும்போது நாங்கள் கலெக்டர் மேம் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பைராக இருக்குது, எல்லாருமே நிறையா தெரியணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுபடி பிரின்ஸிபல் சார் எல்லோரும் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ இந்த டைம் நீங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணணும், நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற விதமாக எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்காக இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் செப்பரேட் ஸ்டூடெண்ட்டு பெயிண்டிங்கு ஸ்கல்ப்சர்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னோடய ஸ்கல்ப்சர் ஒர்க். ஆக்சுவலி வயநாட்டில் 3 யானை வந்துட்டு பாட்டி பேத்தி காப்பாற்ற வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஃபைபரில் மெட்டீரியல் போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் இங்கே நிறைய பெயிண்டிங்ஸ், அக்ரிலிக், ஆயில் கலரு, போஸ்ட் கலரு, டிஜிட்டல்னு எல்லா மீடியம் வைஸ்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது பிரின்ஸிபல் சாருக்கும் கலெக்டர் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். இதில் நிறையா ட்ரெடிஷ்னல் ஒர்க்கு, காமன் பீப்புளோட ஃபீலிங்ஸு, ஸோ அவேர்னஸ் பெயிண்டிங்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஸ்டடீஸ் வந்து ரொம்ப லைஃப்பில், அதாவது ஆர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தேவையாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி என்கரேஜ் ஆகி நிறைய பேர் இந்த பெயிண்டிங்ஸ் பார்த்து வரலாம். ஸோ இது நிறைய பேரோட இன்புட் தெரியும். ஸோ எல்லாருமே செப்பரேட்டான ஆர்டிஸ்ட் உள்ள நிறைய பெயிண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே அது மாதிரி இருக்குது. இது மூலயமா என்ன அவங்களோட ஃபீலிங்ஸை கன்வே பண்ண முடியும். இங்கே நிறைய சோசியல் சம்மந்தமான ஒர்க்ஸு, அப்புறம் பொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக ஒவ்வொன்றுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். எல்லாரோட இண்டிவிஜுவாலிட்டி தெரியும் சார் அது மூலயமா.